முதல்ல வர சொல்லுங்கண்ணே. ஸ்கூல் பசங்க மாதிரி உட்காந்து பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க டிவிக்கு. என்ன சினிமா ஷூட்டிங்ல இருந்து அரசியல் பண்ணுவாங்களா? என்ன டிவிக்கு சினிமா ஷூட்டிங்ல உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு விஜய். திரும்ப எனக்கு பேச தெரியுமல்ல. டிவிக்கேவும் பவுண்டரியை கிராஸ் பண்ணக்கூடாது. நானும் டிவிக்கேவும் மரியாதையா தான் பேசிட்டு இருக்கேன். அறிக்கை விடும்போது அறிக்கைக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் என்ன விஜய் மாதிரி உட்கார்ந்து நடிகைகளோட இடுப்பை கிள்ளிக்கிட்டு உட்கார்ந்து டான்ஸ் ஆடிட்டு அங்கிருந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்கேனா? நான் களத்திலிருந்து போராடி கொண்டிருக்கின்றேன். களத்திலிருந்து பேசுறேன். இதென்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸா விஜய்க்கு? என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம்? நாடகம் யாரு பண்றாங்க? யாரு? விஜய்க்கு 50 வயசுல அரசியல் வரணும்னு தோணுச்சா? 30 வயசுல எங்க போனாரு? 50 வயசுல காலைல புத்தா எழுப்பிவிட்டு நடிகர் விஜய் அரசியலுக்கு வர சொன்னாரா? விஜய் யாரோட பி டீம்? நாடகம் யாரு பண்றாங்க? பிஜேபி பண்ணுதா விஜய் பண்றாரா? நாடகம் பண்ணுவது விஜய், நாடகம் பண்ணுவது டிவிக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பி டீம் தான் விஜய். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும். சும்மா இந்த குசி ஆனந்த் உட்கார்ந்துகிட்டு இந்த அறிக்கை எல்லாம் கொடுக்க கூடாது. நீ எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்க. களத்துக்கு வா. அப்படியே படாம அப்படியே உட்கார்ந்து ஆக்டிங் பண்ற இடத்துல இருந்து அறிக்கை டைப் அடிச்சு அனுப்பிட்டு இருக்க. உனக்கு என்ன தெரியும் மக்கள் கஷ்டத்தை பத்தி? எத்தனை விஷயங்கள் சொல்லி வந்தீங்க. இதுதானே உங்க நாகரிகம். அப்ப ஹேமா மாலினியும் நடிகை கங்கனா ரனாவத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களா பிஜேபியில வந்தாங்களே, இந்த இடுப்புக்கிளி அரசியல் பண்ணி தான் அவங்க வந்தாங்களா? சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுதுங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மதுபான விளம்பரம் எது தெரியுமா யுவராம்? நீங்க அப்ப சின்ன பையனா இருந்திருப்பீங்க. பேக் பைப்பர்னு ஒண்ணு. அதுல நடித்தவர் மிஸ்டர் சத்ருகன் சின்ஹா, பெரிய நடிகர், இன்னைக்கு பிஜேபியில தலைவர். கர்நாடகா சட்டமன்றத்துல 3 அமைச்சர்கள் ஆபாச படம் பார்த்து மாட்டினாங்க. வெக்கம் இல்லையா? சட்டமன்றத்துல போய் ஆபாச படம் பார்க்குற இடம் அது. அதுல ஒருத்தர் பின்னால ஒரு பெரிய பதவிக்கு வந்தார். மல்யுத்த வீராங்கனைகள் களத்துல இறங்கி ரோட்ல இறங்கி கதறாங்க, எங்களுக்கு பாலியல் அத்துமீறல் நடக்குது, நாங்க கம்ஃபர்டபுளாவோ சேஃபாவோ இல்லைன்னு. அவங்க மேலேயே கேரக்டர் அசோசியேஷன் பண்ணி அவர்களுக்கு குரலாக இருக்க வேண்டியவங்க அவங்கள நசுக்குனாங்க. எந்த கிரவுண்ட்ஸ்ல நீங்க எங்களை பார்த்து மிக மோசமா, நான் என்ன கேட்கிறேன், இன்னொரு 2வது லைன்ல அவர் சொல்றாரு, இவர் சிகரெட் அடிச்சாரு படத்துல. ஃபேஷன் ஒரு படம் நான் பார்த்தேன். என் நினைவு சரியா இருக்குன்னா 2009ஆம் ஆண்டு சத்தியம் தேட்டர்ல போய் நான் பார்த்தேன். மதிப்புக்குரிய கங்கனா ரனாவத் அதுல போதைப் பொருள் அடிமையா அடிக்டா நடிச்சாங்க. வாங்க போதைப் பொருள் தடுப்பு போலீஸ் வச்சு அவங்களை கைது பண்ணிடுவோமா? என்னங்க பேசுறீங்க? சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமா தொழில், அரசியல் தொண்டு. இந்த தெளிவு எங்களுக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? எங்க தலைவர் சினிமாவை தாண்டி வேற எங்கேயும் நடிக்க மாட்டார். இன்னைக்கு அரசியல் இருக்கவங்க அத்தனை பேருமே நடிச்சுக்கிறாங்க. வெளியில சண்டை போட்டுக்குவோம். நீ அடிக்கிற மாதிரி அடி, நான் அழுகுற மாதிரி அழுகுறேன், நான் திட்டுற மாதிரி திட்டுறேன், நீ வாங்குற மாதிரி வாங்கு. இந்த கரப்ஷன் கபடதாரிகளினுடைய செட்டிங்கை தொடர்ச்சியாக நாங்கள் எக்ஸ்போஸ் பண்றோம். 2வது, எங்களுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அண்ணன் அவர்கள் பாண்டிச்சேரியில மக்களால தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏவா இருந்தவர். 2 தேர்தலில் நீங்க தோற்று போயிருக்கீங்க. பரவாயில்ல, வெற்றி தோல்வி அரசியல்ல சகஜம். மக்களினுடைய ட்ரஸ்ட குட்வில்ல நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல அரசியல் பண்ணி உங்க கொள்கைக்கு நீங்க நேர்மையா இருந்தா அப்படி வாங்க. உங்களை யாருமே குற்றம் சொல்லக்கூடாது, உங்களை யாருமே விமர்சிக்க கூடாது. நாங்க உங்களை மட்டும் குற்றம் சொல்லல, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நாங்க விமர்சிக்கிற. என்னையா பண்ணீங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக?